ஆண்டவா என் குடும்பத்தில் எல்லாரும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும். என் கம்பெனி நல்லா வளர்ந்து சுபிட்சமா இருக்கணும் ஆண்டவா. இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் பொறுப்பே கிடையாது. படிச்சு சொல்லியிருக்கிறேன். நான் சாமி கும்பிட வரும்போது விளக்கெல்லாம் ஏத்தி மாலையெல்லாம் போட்டு நல்ல லட்சணமா இருக்கணும் பூஜை ரூம்னு. இப்படி வச்சிருக்கிறாங்க மூலியா. ஏ வீரையா, வீரையா, ஐயா வந்துட்டேயா. ஐயா சோம்பேறி ராஸ்கல், எத்தனை வாட்டி சொல்லி இருக்கிறேன்? எவ்வளவு வாட்டி சொன்னாலும் உரைக்காத உனக்கு? என்னாச்சியா? என்ன ஆச்சா? அங்க பாரு திருப்பி. நான் சாமி கும்பிட வரும்போது பூஜை விளக்கெல்லாம் ஏத்தி மாலை எல்லாம் போட்டு லட்சணமா இருக்குன்னு சொல்லிருக்கேன் இல்லையா? உனக்கு தெரியாது? தினம் கம்பெனிக்கு போக முன்னே சாமி கும்பிட்டு தான் போவேன்னு. பூஜை ரூம் இப்படி எல்லாம் இருக்கிறது வர்றாங்க. ஐயா என் மேல கோவப்படாதீங்க. நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. என்னது சொல்லு. ஒரு காலத்துல இந்த வீட்டுல விளக்கேத்த யாரும் இல்லை, அதனால நான் விளக்கேத்தினேன். இப்பதான் இந்த வீட்டுக்கு ஒரு மருமகளுக்கு 2 மருமகளா வந்திருக்காங்க. அவங்க கிட்ட சொல்றது தானே நியாயம். என் மேல ஏன் கோவப்படுறீங்க? தினமும் வேதவெளி அம்மா தான் அம்மா படத்துக்கு மாலையெல்லாம் போட்டு விளக்கேற்றுவாங்க. அதனால தான் நானும் என் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதான் கவனிக்காம விட்டுட்டேன். ஐயா இந்த வீட்டில் விளக்கேற்றுறத எங்கிட்ட சொல்றதை விட இந்த வீட்டு மருமக கிட்ட சொல்லுங்க. அதான முறை. வேதவள்ளிமாங்க அம்மா ரூம்ல இருக்காங்க. ரூம்ல இருக்கா? ஏன் கல்பனா மாமா வாங்க. சொல்லுங்க மாமா. பூஜை ரூம்ல விளக்கே ஏத்தாம இருக்கு, போய் ஏத்துமா. என்னம்மா ஏன் தயங்கி நிக்கிற? போய் ஏத்துமா. ஐயோ நாம இன்னைக்கு பூஜை ரூம்குள்ள போக கூடாதே. கர்ப்பமா இருக்கேன்னு போய் சொன்னதுனால அதை யார்கிட்டயும் சொல்லவும் முடியாது. எப்படி சமாளிக்கிறது? கல்பனா எனக்கு கம்பெனி போன லேட் ஆகுதுல்ல, போய் மழை நீ ஏத்துமா. இல்ல மாமா, அது வந்து. என்னம்மா வந்து போய் சாமி கும்பிடாம நான் கம்பெனிக்கு போக மாட்டேன்னு தெரியாதா உனக்கு? போமா விளக்க ஏத்துமா போமா. இருங்க மாமா, நான் வேதவெளியை கூப்பிட்டு விளக்கேத்த சொல்றேன். கொஞ்சம் நில்லுமா. என்ன இன்னைக்கு அதிசயமா இருக்குது? இது வரைக்கும் நான் வேதவெளியை கூப்பிட்டு என்ன வேலை கொடுத்தாலும் நீ சண்டைக்கு வருவ. நான் தான் குடும்பத்து மூத்த மருமவ, என்ன விட்டுட்டு அவகிட்ட சொல்றீங்களே நான் பண்ண மாட்டேன்னு சண்டைக்கு வருவேன். இப்ப நானே மெனக்கிட்டு உன்னை கூப்பிட்டு ஒரு வேலையை கொடுக்குறேன், வேதவெளியை செய்ய சொல்லுங்கிறிய. என்ன சமாச்சாரம்? என்னங்க இப்படி பயமுறுத்துறீங்க? அதே எப்போதுமே நம்ம என்ட்ரி கொஞ்சம் அதிரடியா இருக்கணும் இல்லையா, அதுக்குதான். அதுக்குன்னு இப்படியா? சரி சொல்லுங்க, என்ன மேட்ரு? என்ன மேட்டர்னா என்ன சொல்லணும்? இத தெரியுங்க எனக்கு. சொல்லுங்க என்ன சொல்லணும்? என்ன பண்ணலான்னு தொலைச்சி மாட்டு முன்னாடி குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தினே இருக்கிறீங்களே, என்ன பிளான் பண்றீங்க அத்தை? சொல்லுங்க. நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு யார் சொன்னா? அத்தை வேற தனியா சொல்லணுமா? அதான் உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. மைண்ட் வாய்ஸ் அப்படியே வரியா ஒன்னேறிது. ஹலோ, நான் நாகராஜ் இருக்கிறனால நாகராஜ் ஐதான் பயங்கரமான ஆளுங்க. படிப்புல தான் லைட்டா வீக்கே. ஆனா இந்த ஃபேஸ் ரீடிங் மைண்ட் ரீடிங்ல எல்லாம் PhD பண்ணி பட்டம் வாங்கிருக்கலாம் பாருங்களேன். உங்க முகத்தை பார்த்தே நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு நான் சொல்லிடுவேன். சொல்லிட்டா? இப்போ நீங்க ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிறீங்க, கரெக்டா? ஆமான்னு ரியாக்ஷன்லயே சொல்றீங்களே. சொல்லுங்க என்ன மேட்ரு? வாட் இஸ் இட்? டெல் மீ. உங்களால நான் எத்தனை விஷயம் சொல்லியிருக்கிறேன். என் பர்சனல் மேட்டர் கூட உங்கள்கிட்ட மச்சது கிடையாது இல்லை. எல்லாத்தையும் அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக ஃபுல்லாகவே அப்படி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன்ல. நீங்கள் மட்டும் ஏங்க என்கிட்ட மறிக்கிறீங்க? தாங்க இந்த பொண்ணுங்களே இப்படி தான். எங்கள் வீட்டுல மட்டும் உஷாராக எல்லா விஷயத்தையும் கறந்துப்பீங்க. ஆனால் உங்கள் விஷயமா இருந்தால் மட்டும் கமுகமாக அப்படியே நைஸாக எஸ் ஆகிடுவீங்க. தெரியும். ஐயோ அப்படிலாம் இல்லை. ஒரு மேட்டர் சொல்லட்டுமா? ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு நம்மளுக்கு தீர்வு கிடைக்கலாம். அந்த விஷயத்தை இன்னொருத்திட்ட சொன்னா அவங்க இன்னொரு கோணத்துல யோசிச்சு நம்மளுக்கு தீர்வை சொல்லுவாங்க. நான் ஏன் உங்களுக்கு தீர்ப்பு சொல்றேன்? அந்த நாட்டாம விஜயகுமாரா இருக்க கூடாதே? சொல்லுங்க.
என்ன ப்ராப்ளம்? உங்ககிட்ட சொல்றத பத்தி ஒன்றும் இல்லைங்க. ஆனா சொன்னேன்னா அதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அதுவும் இல்லாம இந்த விஷயத்த சொன்னா நீங்களும் என்ன தப்பா நினைப்பீங்களோன்னு பயமா இருக்குங்க. விடுங்க, இந்த பிரச்சனை என்னோடயே இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். நீங்க நான் போய் உங்களுக்கு தப்பா நினைப்பேனா? என் அப்பா சத்தியமா உங்களை நான் தப்பா நினைக்க மாட்டேன். சொல்லுங்க. நீங்க இவ்வளவு தயங்குறீங்க ஏங்க? நீங்க யோசிக்கிறது கல்பனை மேட்ரா? மறுபடியும் ரியாக்ஷன்ல ஆமான்றீங்க பாருங்க. அப்போ நீங்க கல்பனா மேட் தான் யோசிச்சிருக்கீங்க கன்ஃபார்ம். கல்பனா நீ விஷயத்த நீங்க இவ்வளோ அக்கறையா தனியா யோசிக்கிறீங்கன்னா என்ன இருக்கும்? கல்பனா அவங்க வீட்டுக்கு போனாங்க, கர்ப்பமானதுக்கு அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த போட்டிக்கிட்டு அதைத்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். புரியலையே? கல்பனாவோட கர்ப்பத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதை பத்தி நீங்க யோசிக்கிறீங்க? அத எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க. அவ கர்ப்பமா இல்லையோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, கல்பனா எல்லாரையும் ஏமாத்தி தான் கர்ப்பமா இருக்கேன்னு பொய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்காளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எப்படிங்க சொல்றீங்க? சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்ல முடியாது, ஆனா ஒரு விஷயம் சொல்றேன். அன்னைக்கு எங்க பாட்டி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க ஒருத்தவங்களோட கையை பிடிச்சு பார்த்து என்ன குழந்தைன்னு சொல்ற ஆளு. ஆனா பாட்டி கல்பனாவோட கையை பிடிச்சு பார்த்துட்டு என்கிட்ட வந்து அவ கர்ப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல இதெல்லாம் நான் நம்பல, பாட்டியை பிடிச்சி திட்டி விட்டுட்டேன். ஆனா இப்ப நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போது பாட்டி சொல்றது உண்மையோன்னு எனக்கு சந்தேகிக்க தோணுது. என்னங்க கல்பனா நீ கர்ப்பமா இருக்கின்ற விஷயத்தினால நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்குதுங்க. என் அப்பாலாம் அப்படியே 20 வயசு கம்மியாகி சின்ன குழந்தை மாதிரி ஆயிட்டாருங்க. அவர் பாவங்க அப்படிதான் அவர் சந்தோஷத்துல கனவு உலகத்தில் வாழ்ந்துனுக்குதாருங்க. இந்த நேரத்தில் போய் இதெல்லாம் போய் எல்லாம் கற்பனைன்னா ஐயோ நினச்சி பார்த்துல பக்க பக்கந்துங்க. எனக்கும் அதாங்க பயமா இருக்கு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? நீங்க வந்தாங்க என்ன பண்ண சொல்லுங்க. கல்பனா கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னங்க நீங்க இவ்வளோ பெரிய மேட்ரை சொல்லியிருக்கிறீங்க, நான் ஹெல்ப் பண்ணாம அப்புறம் சீஸ் பிரெக்னென்ட்டா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் அவள? ஆமா, ஆனா அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. இருங்க நான் யோசிக்கிறேன் இருங்க. டக்கு டக்குன்னு கேட்டா எப்படி வரும் அது? இருங்க. ஐயோ என்னங்க இது ரொம்ப கிரிட்டிக்கல் மாட்டாதுங்க, எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? நடா நாயராஜி நாட் செவனே சிஐடி மாதிரிலாம் யோசிச்சு போய் போன எதுக்குடா சிடி ஸ்டக் ஆகுது? கர்ப்பமா இல்லையா? ஹவு டு கேஷ் த ட்ரூத்? ஐடியா என்ன சொல்லுங்க. இப்போ நீங்களும் நானும் சேர்ந்து கல்பனாக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறோம். டெஸ்டா? என்ன டெஸ்ட்? அதாங்க இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து வைக்க போற டெஸ்ட்ல அவங்க கர்ப்பமா இருக்காங்களான்றது 50% தெரிஞ்சிடும். அப்படி என்ன டெஸ்ட்? டெஸ்ட் நம்பர் 1 பொடி மாஸ் பண்ண போறோம். பொடி மாசா? அப்படின்னா ஏன் என்னங்க நீங்க உங்களுக்கு பொடி மாஸ்னா கூட என்னன்னு தெரியாதா? ரொம்ப ஓவரா இருக்குது. நீங்க என்ன இவ்வளவு வெள்ளம் தேடுறீங்க? அதாங்க முட்டையை உடச்சி ஊத்தியா இல்ல வெங்காயம் மிளகாலாம் கிள்ளி போட்டு பெப்பர் சாட்ல போட்டு கடன்னு அச்சா பொடி மாஸ் வருங்க. Nurse, டாக்டர், follow me.